அஜித் குமாரின் உடலில் 44 காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனையில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலர் அஜித் கொலை வழக்கு இன்று காலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 10:30 மணி முதல் தற்போது வரை விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கின் முக்கிய கோரிக்கைகள் என்பது வழக்கறிஞர் மாரிஸ்குமார், அருண் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அஜித் குமாருடைய கொலை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். ஆனால் இந்நிலையில் இந்த வழக்கு தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்கனவே மாற்று பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை அந்த சம்பந்தப்பட்ட சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட 5 காவலர்கள் உடன் தற்போது நீதிமன்ற சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு என்பது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் இன்று காலை விசாரணை செய்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய முக்கிய காரணம் கருதி இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை நடைபெற்ற அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய கல்லூரி முதல்வர் பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் இன்று மதியம் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதுபோல அந்த நடுவண் நீதிமன்ற இந்த பிரேத பரிசோதனையின் போது உடன் இருந்த நடுவண் நீதிமன்ற நீதிபதியும் நேரில் ஆஜராக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோவை எடுத்த அந்த சக்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நபரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் காலை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த திருப்புவனம் நடுவண் நீதிமன்ற நடுவர் வெங்கடபதி பிரசாத் மற்றும் கோவிலுடைய உதவி ஆணையர் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய கல்லூரி முதல்வர் அருள் சுந்தரேஷ் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர். தற்போது கல்லூரி முதல்வர் பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிபதிகள் முன் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் தான் தற்போது மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் நீதிபதிகள் குறிப்பிடும் போது இந்த வழக்கை பார்க்கும்போது சாதாரண கொலை போல் தெரியவில்லை, கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளனர். இந்த காவலர்களுடைய பதவி வெறி, இதுபோன்று இந்த அஜித் குமார் என்பவரை கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த நபர் மீது ஏற்கனவே எந்த வழக்குகளும் இல்லாத நிலையில் இவ்வாறு கொடூர விசாரணை நடத்தியதேன், இவ்வாறு கொடூரமாக தாக்கி உள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் இவருடைய உடலில் எந்த பகுதியையும் இந்த காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. எவ்வாறு இந்த அளவுக்கு தாக்குவதற்கு மனம் வருகிறது என்று பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பி வருகிறார். இதற்கு அரசு தரப்பில் பதில்களும் தற்போது பதிலறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.